ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். கோடை வெயிலுக்கு ஏற்ற குளுமையான எளிமையான 4 குழம்பு வகைகள் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். முதல்ல வெந்தய குழம்பு. குழம்பு தயார் செய்கிறதுக்கு முன்னாடி வெந்தய பொடி நம்ம தயார் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு, 3/4 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா 1 ஸ்பூன் அரிசி ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இதை நல்லா வறுத்துட்டு ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வறுக்க ஆரம்பிக்கும் போதே லைட்டாக வாசனை வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஜீரகம் வெந்தயம்லாம் சேர்த்துருக்குறோம் இல்லையா. இது கொஞ்சம் பொறுன்னு பொரிய ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். குழம்புக்கான பொடி தயாராகிடுச்சு. இதிலேருந்து நம்ம 1 இல்லைன்னா 1.5 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் இருக்கும். அதாவது 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் இருக்கும். நல்லெண்ணெய் தான் சிறந்தது இந்த ரெசிபிக்கு. தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகா எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வந்துடட்டும். அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை முழுசாகவும் சேர்க்கலாம், கட் பண்ணியும் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் நல்ல குளிர்ச்சி. அதோட இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 10 பூண்டு பல், அதோட தட்டி வச்ச 4-5 பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். தட்டி வச்ச பூண்டு சேர்க்குறதால வாசனை நல்லாயிருக்கும். நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை எல்லா பூண்டையும் தட்டியும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா பொரிஞ்சு அதுக்கப்புறமா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு அதை வேக விட்டுடலாம். கிட்டத்தட்ட 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு பொரிஞ்சு அது ஓரளவு மசிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம நல்ல மிளகு பொடியெல்லாம் சேர்த்து வறுத்துருக்குறோம் இல்லையா, அதனால. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை நல்லா கலந்து விட்டுலாம். இந்த எண்ணெயிலே இதை கலந்து விடும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மசாலோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம புளி பேஸ்ட்டு சேர்ப்போம். ஸோ தக்காளி 2 போதும். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வேக விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. அடுத்ததாக இதை கிளறி விட்டுட்டு புளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். புளி பேஸ்ட் 1/2 எலுமிச்சை அளவு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணி ப்ளஸ் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நான் கெட்டியாக எடுக்க போகிறேன், அதனால் புளி தண்ணீர் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணீர் ப்ளஸ் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ கொதிக்கிற இந்த குழம்புல நாம் ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சோம் இல்லையா, வெந்தயம், ஜீரகம், நல்ல மிளகு பொடி, அதை 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதிகம் சேர்க்க வேண்டாம், ஏன்னா வெந்தயம் கொஞ்சம் கசப்பு கொடுக்கும். இந்த வறுத்த பொடியை சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டாம். அடுத்ததாக சின்னதாக 2 துண்டு சர்க்கரை சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா மட்டும் சேர்த்தா போதும். இது அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணும், அதுக்காக மட்டும்தான். இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு முறை செஞ்சுட்டு 2-3 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. குளிர்ச்சி நிறைஞ்ச உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வெந்தய குழம்பு. அடுத்ததாக வெள்ளரிக்காய் குழம்பு. ரொம்ப சுவையான ஒரு குழம்பு. வெள்ளரிக்காயில் 95% நீர்ச்சத்து தான் இருக்குது. மீடியம் சைஸ் வெள்ளரிக்காயில் பாதி அளவு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 கப் இருக்கும். இதை வேக வைக்கணும். ஒரு பவுலில் வெள்ளரிக்காய் சேர்த்தாச்சு. அதோட 15 சின்ன வெங்காயம், இதையும் வேக போட்டுடலாம். தக்காளி மீடியம் சைஸில் 2 சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், 7-8 நிமிஷம் ஆகும். ஸோ இதை நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு தயார் செய்கிறதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணணும். அதுக்கு 1 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 இல்லைன்னா 3 சின்ன வெங்காயம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளைப்பூண்டும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மசால் தயாராகிடுச்சு.
வெள்ளரிக்காய் வெந்ததுக்கப்புறமா இந்த மசாலா வந்து நாம் அதில் சேர்க்க வேண்டியது தான். வெள்ளரிக்காய் வந்து வெந்திருக்கு, பட் நல்லா மசிஞ்சு வரணும். இந்த வெள்ளரிக்காய் துண்டுகள் நல்லா மசியும் போது தான் குழம்பு வந்து நல்ல ருசியாக இருக்கும். ஸோ லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சாச்சு. அடுத்ததாக நம்ம மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியை சேர்த்துட்டு கொதிக்க விட்டுலாம். இந்த குழம்பு வந்து அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 கொதி இல்லைன்னா 2 கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் நாம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் திரஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ குழம்பு வந்து கொதிச்சாச்சு. அடுத்ததாக நாம் இதில் வந்து தாளித்து கொட்ட வேண்டியது தான். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, நறுக்குன சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் அடுத்ததை நம்ம சேர்க்கணும். இந்த சின்ன வெங்காயம் சேர்க்குறதால நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பொரிஞ்சாச்சு. இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்புல சேர்த்துடலாம். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக இந்த ரெசிப்பியை செஞ்சு முடிச்சிடலாம். சுவையான ரொம்ப எளிமையான ஒரு வெள்ளரிக்காய் குழம்பு. அடுத்ததாக தேங்காய் பால் மோர் குழம்பு. நார்மலாகவே நம்ம சம்மரில் வந்து மோர், தயிர் இது எல்லாத்தையுமே அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் பால் சேர்த்த மோர் குழம்பு. 1 கப் அளவு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். அதிகம் புளிப்பில்லாத தயிர் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ தயிரை வந்து கடைஞ்சாச்சு. அடுத்ததாக ஒரு பேனில் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக தட்டி வச்ச இஞ்சி, காஞ்ச மிளகா 1, அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை. இது வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வந்துடட்டும். இந்த மோர் குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. தாளிப்பு வந்து நல்லா பொரிஞ்சாச்சு. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் வந்து மோர் குழம்புக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம். அடுத்ததாக நம்ம கடைஞ்சி வச்சோம் இல்லையா தயிர், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா அதிக நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டாம். இப்போ வந்து 1/2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். தேங்காய் பால் சேர்க்கும்போது நல்ல ஒரு சுவை கிடைக்கும். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுலாம். இதை கொதிக்க விட வேண்டாம். கொஞ்சம் சூடானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதால வயிற்றுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும். குளிர்ச்சியான சூட்டை தணிக்கக்கூடிய மோர் குழம்பு. அடுத்ததாக வெண்பூசணி தேங்காய் பால் குழம்பு. வயிற்றுக்கு ரொம்ப இதமான குளிர்ச்சியான ஒரு குழம்பு வகை. பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக தட்டி வச்ச இஞ்சி, அப்புறமா 4 பச்சை மிளகாவை வந்து நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து வேறு மிளகாய் தூள், நல்ல மிளகு பொடி அப்படி எதுவுமே சேர்க்க மாட்டோம். ஒன்லி பச்சை மிளகு தான். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 துண்டு வெண்பூசணியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதோட விதையை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெண்பூசணி வந்து அதிக நீர்ச்சத்து நிறைந்த ஒரு காய்கறி. இந்த எண்ணெயிலேயே இந்த வெண்பூசணி வந்து அரைப்பதம் அளவுக்கு நல்லா வேக விட்டுலாம். ஓரளவு மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. அடுத்ததாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்காக நடுவில் வந்து கொஞ்சம் இடத்த ஒதுக்கி விட்டுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுலாம். இதில் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான், மிளகாய் தூள் எதுவுமே சேராது. ஸோ அடுத்ததாக நான் 1 கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். வெண்பூசணி அரைப்பதம் வந்து எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிட்டோம். மீதி அரைப்பதம் வந்து இந்த தேங்காய் பாலில் நல்லா வேகட்டும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். வயிற்றுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும், இதமாகவும் இருக்கும். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதை கொதிக்க விட்டுலாம். வெண்பூசணி ஓரளவு மசிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த காய்கள் வந்து கொஞ்சம் மசிஞ்சு வரும்போது தான் சுவை வந்து அருமையாக இருக்கும். வெண்பூசணிக்கு பதிலாக நீங்கள் இதில் வந்து வெள்ளரிக்காய் இல்லைன்னா மஞ்சள் பூசணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவைன்னா 1 டீஸ்பூன் அளவு பொடிச்ச ஜீரகம் வந்து நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். பட் அது சேர்க்காமலும் சுவையாக இருக்கும். நான் வந்து நார்மலாக இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூட் ஆகும். அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வயிற்றுக்கு வந்து அவ்வளோ இதமாக இருக்கும்.